ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் ரோஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் தான் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மீனில் வந்துட்டு மஞ்சத்தூளும் கல்லுப்பும் சேர்த்துருக்கோம். கல்லுப்பும் மீன் போட்டு அலசும் போது அந்த கவுச்சி வந்து கொஞ்சம் குறையும். நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி மீனை எடுத்துக்கலாம். இப்போது மீனை சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்குண்டான ஒரு பேஸ்ட் மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஒரு கப்பில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது இந்த முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள் அல்லது காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுருலாம். ஓகே, இதை இப்போ ஒரு நல்ல பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த பேஸ்ட்டை மீனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டை வந்துட்டு ஃபுல்லாகவே மீனுக்கு அப்ளை பண்ணிட்டோம். இதை வெளியில் வெயிலில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 1/4 மணி நேரம் வச்சாவே போதும். இதே வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 1/2 hour வச்சுருக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த பேஸ்ட்டெல்லாம் நல்லா மீன் கூட இறங்கி ஊறும். அப்போ தான் பொரிச்செடுக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மேலே லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். மீனை 4 சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நறுக்கி வச்சுருக்க 3 தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள், கொஞ்சம் வரமிளகாத்தூள். அப்படியே இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மீனுக்கு அப்ளை பண்ணுற பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ ஒரு வாழை இலையில் நம்ம லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுருக்கோம். அதில் நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண இந்த தக்காளி வெங்காயம் மிக்ஸை வந்துட்டு லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பொரித்து வச்சுருக்க ரோஸ்ட்டை வந்துட்டு இது கூட வச்சுக்கலாம். இது மேலேயும் அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வாழை இலைக்குள்ளே மீனை வச்சு பேக் பண்ணிட்டோம். இதை மறுபடியும் கல்லில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாழை இலைக்குள்ளே வச்சு நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுனால இது ஒரு புதுவிதமான டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். மீன் ரொம்ப சூப்பராக குக் ஆகிருக்கு. இந்த தக்காளி பேஸ்ட்லாம் நல்லா மீனோட ஃபுல்லாக அப்ளை ஆகிருக்கு. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.